வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல would just as soon அப்படின்ற ஒரு ஃப்ரேஸ் பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இந்த would just as soon நம்ம அப்படியே would rather மாதிரி யூஸ் பண்ணுவோம். எந்த மாதிரி கான்டெக்ட்ல இதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷன்ல உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. பட் ரெண்டு ஆப்ஷனுமே உங்களுக்கு பிடிக்கல. பட் வேற வழியே இல்லை, ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறப்போ அதுக்கு பதிலாக நான் இதையே செய்வேன் அப்படின்னு ஒரு அழுத்திட்டு ஒன்று சூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சொல்றதுக்கு தான் இந்த would just as soon அப்படின்ற இந்த ஃப்ரேஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். இதை நம்ம would just as soon சொன்னாலும் ஓகே, இல்ல would as soon அப்படின்னு சொன்னாலும் ஓகே. இதை ஜஸ்ட் நம்ம விட்டுட்டு கூட நம்ம பேசலாம். இப்போ என்னாவது குடிக்கிறியா, டீ குடிக்கிறியா அப்படின்னு கேக்குறாங்க. உங்களுக்கு டீ குடிக்கவும் பிடிக்கல, ஜூஸ் குடிக்கவும் பிடிக்கல, இருந்தாலும் ஜூஸே பெட்டர், கொஞ்சம் கிளைமேட் கூட ஹாட்டா இருக்கு அப்படின்னு நீங்க ஜூஸை சூஸ் பண்றீங்க அப்படின்னா, ஐ would just as soon have juice, the weather is hot அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதையே நாம ஐ would rather have juice அப்படி கூட நம்ம யூஸ் பண்ணுவோம். ஜென்ரலா நம்ம would rather யூஸ் பண்றப்போ இதை விட இது பெட்டர் அப்படின்னு சொல்றதுக்கு ஐ would rather have juice than tea அப்படி சொல்றோம் இல்லையா? டீயை விட ஜூஸே பெட்டர் அப்படின்னு சொல்றதுக்கு. அதே மாதிரி இந்த would as soon யூஸ் பண்றப்போ நாம தேனுக்கு பதிலா asன்னு யூஸ் பண்ணுவோம். பட் தேன் யூஸ் பண்ணாலும் ஸ்போக்கன்ல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். ஸோ ஐ would as soon have juice as tea அப்படி நம்ம சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ஐ would as soon have juice than tea அப்படி சொன்னாலும் பெரிய தப்பு ஒன்றும் இல்லை. இந்த ஃப்ரேஸை நம்ம ரொம்ப காமனா ஸ்போக்கன்ல தான் யூஸ் பண்ணுவோம். அதனாலேயே நிறைய பேர் இதை வந்து ஐ would as soon அப்படின்றத ஐ would assume அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சு ரிட்டர்ன்லயுமே அந்த மாதிரி எழுதுறாங்க. பட் ஐ would assumeன்றது ஒரு கரெக்டான ஃப்ரேஸ் இல்லை. ஐ would as soon அப்படின்னு மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம வெளியில போலாமா அப்படின்னு கேக்குறாங்க. வீட்லயும் ரொம்ப போர் அடிக்குது தான், ஆனா வெயில்ல வெளியில போறதை விட வீட்டுல இருக்கிறதே பெட்டர் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. சோ நான் வீட்லயே இருந்துப்பேன் அப்படி சொல்றதா இருந்தா, அப்படி மட்டும் சொல்றதா இருந்தா ஐ would just as soon stay at home, ஐ would as soon stay at home அப்படி நம்ம சொல்லுவோம். இந்த வெயில்ல வெளியில போறதுக்கு நான் வீட்லயே இருந்துப்பேன் அப்படி நம்ம லென்த்தியா சொல்றதா இருந்தா ஐ would just as soon stay at home as go out in the scorching sun. I would just as soon stay at home as go out in the scorching sun இப்படி நாம சொல்லலாம். இப்ப வீட்டுல உங்களுக்கு பிடிக்காத ஒரு ஃபுட்டை செய்ய போறாங்க அம்மா, இன்னைக்கு இதுதான் செய்ய போறேன் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க அப்படி எதுவும் செய்யறதா இருந்தா நான் இன்னைக்கு சாப்பிட மாட்டேன், அதுக்கு பட்னியே கிடந்துப்பேன் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஐ would just as soon starve, ஐ would just as soon starve. இப்போ நம்ம நெகட்டிவா ஒண்ணு சொல்லலாம். நம்ம வெளியில போறதுக்காக கிளம்புறோம், அப்ப அம்மா வந்து நீ அங்க வந்து இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி செய்யணும், அப்படி செய்யணும், நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுக்குறாங்க. அதுக்கு நான் வராமையே இருக்கலாம் அப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா? So I would just as soon not come there. ஜஸ்ட் வேர்புக்கு முன்னாடி நம்ம நாட்டுன்ற வார்த்தையை சேர்த்துக்க வேண்டியதான். ஐ would just as soon not come there. இப்போ நம்ம வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட் வச்சு சொல்ல போறோம். ஒருத்தவங்க உண்மையதான் சொல்லுவேங்கிறாங்க, பட் உண்மையை சொன்னா பிரச்சனை வரும் அப்படிங்கிறப்போ நீ அதுக்கு நீ பேசாமே இருக்கலாம், நீ ஒன்னும் பேசவே பேசாத அப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஐ would as soon you would not speak at all. ஐ would as soon you would not speak at all. நிறைய இடத்துல சொல்லியிருக்கோம், இந்த மாதிரி அப்பாஸ்ட்ரஃபி போட்டு ஒரு டி போட்டா அது வந்து ஹேடாவும் இருக்கலாம், வுட்னு இருக்கலாம். இங்க நாம வுட்னு வச்சுதான் எல்லா எக்ஸாம்பிள்ஸ்லயுமே அப்பாஸ்ட்ரஃபி டி போட்டுட்டு இருக்கோம். ஜஸ்ட் ரெண்டுக்கும் போடலாம் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். சோ இந்த இடத்துல யூ would not speak at all, அதுதான் நம்ம ஷார்ட்டா you would not speak at all அப்படி நம்ம போட்டிருக்கோம். இது ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு எக்ஸாம்பிளா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருத்தவங்க கிட்ட கேக்குறாங்க, ஃபர்ஸ்ட் கோழில இருந்து முட்டை வந்துச்சா இல்ல முட்டையில இருந்து கோழி வந்ததா அப்படின்னு. அது எப்படி வேணா இருக்கட்டும், ஐ would as soon it remains a mystery, அது மிஸ்ட்ரியாவே இருந்துட்டு போட்டு விடுங்க, அது எதுக்கு அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஐ would as soon it remains a mystery. சோ இந்த இடத்துல நம்ம சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல யூஸ் பண்ணிருக்கோம். இப்ப இதே விஷயத்த ஐ would as soon it would remain a mystery அப்படி நம்ம சொல்லலாம். சோ இந்த வீடியோல நாம would just as soon அப்படின்ற ஃப்ரேஸ் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you so much.